போத்தீஸ் அண்ட் போத்தீஸ் வர்ணமகள் இப்போது குரோம்பேட்டையில். ஜவுளியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில். திருப்பிழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. நடிச்ச நிமிஷத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற நிமிஷத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில கேரக்டர் நானும் தான். ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கழுவி ஊற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலுமே வெக்கப்படாம அந்த உட்காரனா எதுக்கு? அப்போ விசுவாசம் பஸ் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு நான் இப்படி முன்னாடி ஒரு 4 பேர் போறானுங்க. ஐயோ மச்சான் என்ன படம் இன்னுமே இல்லை மச்சான் போச்சுடா தலை சொதப்பிட்டாருங்க. பாட்மேன் ஒரே கிரிஞ்சு. அண்ணே அந்த கிரிஞ்சு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்றப்போ அதிகமா உங்களை அதை சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, அது இவனுங்க இந்த 2K கிட்ஸ் பழக்கி விட்டதுங்க. இல்லைங்க, மீமா தான் பேசுறானுங்கள, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு ரிப்ளை போடுறானுங்கல்ல, அதில் ஏதாவது கெட்ட வார்த்தை எல்லாம் போடுவானுங்களான்னு திட்டுங்கடா வேண்டாங்கல்ல. அதுக்கு அவ்வளோவா இந்து முன்னிக்காரர் ஒருத்தர் மேட்டுப்பாளையம் சம்திங்க, அதனால கொஞ்சம் டெரரான ஆளு. டே இன்னைக்கு நைட் நீ தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறானுங்க. அன்னைக்கு தூக்கியிருப்பாங்க தலைவரை. கேரக்டரா பாத்தீங்கன்னா பாய் பெஸ்டி, அதாவது பாய் பார்த்தோன்னா வச்சுங்க, அதாவது அதுக்கு எந்த சம்மந்தம் ஒரு சம்மந்தம் இருக்கா? நீங்க குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த குவாலிட்டியுமே இல்லாதவன் தான் பாய் பெஸ்டி. பாட்டில் கிரீன் அப்டேட் கொடுத்தீங்க வலிமை, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வரல. தயவு செஞ்சு இந்த இடத்துல சொல்லிருங்க. நான் இன்ட்ரி 20 நிமிஷம்ல அரை மணி நேரம் போறேன். இல்ல அது அஜித் சாரு வணக்கம். இந்தியா கிளிப்ஸ் பிரசன்ஸ் முக்காபல்லா வித் விஜே பிரவீன்ல இன்னைக்கு யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கிலோனா டி டைரக்டர் கார்த்திக் யோகி அண்ட் யூடியூபர் அண்ணன் இட்ஸ் பிரசாந்த், 2 பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது என்ன இட் இஸ் பிரசாந்த்? இட்ஸ் பிரசாந்த், அது இட் இஸ் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்த். அது கொஞ்சம் இல்லை, என்ன அடைமொழிலாம் இருக்கு. நான் தான் பிரசாந்த்னு வச்சது. அதுக்கு உண்மையான என்ன தெரியுமா, இந்த மாடு எருமை மாதிரி அது பிரசாந்த் நான் இப்போ மீனிங் நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல வச்சு. அதுதான் இட் இஸ் பிரசாந்த். அதாவது இப்போ இட் இஸ் கார்பெட்டு, இட் இஸ் டம்பிள், அந்த மாதிரி இட் இஸ் பிரசாந்த். ஒரு உயிரற்ற தன்மை, அதுக்கு இந்த படத்துல உயிர் கொடுத்துருக்கோம். அண்ணே அந்த கிரிஞ்சு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்றப்போ அதிகமா உங்களை அதை சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, அது இவனுங்க இந்த 2K கிட்ஸ் பழக்கி விட்டதுங்க. எங்க போனாலும் கிரிஞ்சுக்குவானுங்க, எல்லாத்தையும் அப்புறம் கண்ணின்னு வானுங்க. ஆமா, கண்ணி அப்புறம் சிம்புங்குவானுங்க. ஆனா இவன் கண்ணி தான். என்ன கருமமோங்க, அது என்ன மயிருனே தெரியாதுங்க. அப்பா அவனுக்கு பேசுற பாச சத்தியம் என்னன்னா, இதெல்லாம் வச்சு ட்விட்டர்ல செஞ்சதுக்கு உண்டான விளைவு இல்லைங்க. மீமா தான் பேசுறானுங்கள, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு ரிப்ளை போடுறானுங்கல்ல, அதில் ஏதாவது கெட்ட வார்த்தை எல்லாம் போடுவானுங்களான்னு திட்டுங்கடா வேண்டாங்கல்ல. அதுக்குன்னு அவ்வளோவா உள்ள தோண்டிடுறானு. நமக்கு அதை வந்து வார்த்தையா பட்ட பிரச்சனை இல்லை, அது அவனுக்கு ஒரிஜினல் அர்த்தத்தை மட்டும் இமேஜின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 2 நாள் சோறு திங்க முடியாது. இல்ல திட்டுறது 2K கிட்ஸா 90s கிட்ஸா எல்லா கிட்ஸும் ஆலேஜ். ஆனா என்னன்னா, தலைவன் வந்து ஒரு பயங்கர பக்குவத்துக்கு போயிட்டார். ஓகே, சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். திருமண ஆகி அப்படியே நன்றி. ஆமா, 9 மணிக்கு ஆனா சம்சாரம் கரெக்டா கூப்பிடுறாங்க. ஜாலியா இருந்தா அவ்வளவு பெரிய டீமை கட்டி மேய்ச்சிடலாம். பட் இப்போ இன்னும் ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு, மிகப்பெரிய பொறுப்பு தான். நல்லபடியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு வெரிஃபைடு வந்திருக்கு ட்விட்டர்ல. அண்ணனோட பேரை வச்சுட்டு இந்த பாட்டில் கிரீன்ல பெரிய பஞ்சாயத்தே பண்ணிட்டாங்க. அது வெரிஃபைடு எப்படி தலைங்க? காசு கொடுத்தாங்க, என்ன மேட்ரு அது? சொல்றேன் சும்மா ஒரு. ஆனா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு 500-600 கேக்கு மேல போய் வெரிஃபை ஆகலன்னொடனே வெறுத்து போய் உட்காந்துட்டு தான் மாட்டேன். ஏன்னா இட் இஸ் பிரசாந்த் இட் இஸ், அப்புறம் இட் இஸ் பிரசாந்த், இட்ஸ் நாட் பிரசாந்த், இந்த மாதிரி 4-5 பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கீழே. அதில் ஒரு 4 பேர் உங்களை டார்கெட் பண்ணி செஞ்சிருக்காங்க. எஸ்வி சேர், புஷ்பு, எல்லாரும் கிட்டத்தட்ட கேஸ் போடுற லெவலுக்கு போயிடுது. இவனுக்கு பண்ண அலும்புல பிரசாந்த், நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்வி சார் ஒரு மத்தியானம் நான் சிவனே தூங்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் அப்படின்னு, என்னப்பா ரொம்ப அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு. அந்த கம்யூனிட்டிக்கு போய் அங்க போய் 10 ட்வீட் ஏதோ போட்டு பயங்கரமா நாராசமா திட்டி விட்டான். ஆமா, அது என்ன டிபி மாத்தினாலும் அதேதான். அப்படி ஆனா பக்காவா ரெடியா வச்சிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்து முன்னிக்காரர் ஒருத்தர் மேட்டுப்பாளையம் சம்திங்க, அதனால கொஞ்சம் டெரரான ஆளு. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அந்த போன் மார்க் பண்ணல, அந்த நம்பர் அடிச்சிங்கன்னா நீங்க உங்க நம்பர் மாதிரியே அங்க போகும், ஆனா உங்க நம்பர் கிடையாது.
ஐயோ அது ஒரு மேட்டர் இருக்கு. ஓ இடையில இவருக்கெல்லாம் நடந்துச்சு, ஒரு 2-3 பேர்த்துக்கு அப்படி நடந்து அது கம்ப்ளைண்ட் போச்சு. என் நம்பர் டிஸ்பிளேல போகும், ஓகே, ஆனா கால் கால் கிடையாது. அவனை கூப்பிட்டு ஏதோ மத ரீதியா பேசி நான் விஆர் பண்ணல ஐஸ்கிரீம் திட்டு இருக்கிறேன், அந்த டோனட் அட்டி போட்டு டோனட் எஸ்கேப். அப்புறம் எங்க இருக்கீங்க, ஒரு 4 பேர் உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறானுங்க. என்ன தமாசா பேசுறானுங்கன்னா விஆர் மால்ல மேல டோனட் சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னா, டேய் இன்னைக்கு நைட் நீ தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறானுங்க. நான் என்னடா பண்ணேன், அன்னைக்கு தூக்கியிருப்பாங்க தலைவரை, கண்டிப்பா தூக்கியிருப்பானுங்க. எவனோ ஒருத்தன் சிங்கப்பூர்ல உட்காந்துட்டு இந்த மார்பிங் அது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு போல இருக்கு. அதனால என்னன்னா நீங்க எனக்கு திருமண வாழ்த்து சொல்றதை விட இந்த வெரிஃபைடு வாழ்த்து நீங்க என்ன பண்ண, நாங்க ஒரு விழாவா எடுத்து கல்யாணம் பண்ண மாதிரி. நிறைய வாழ்த்துக்கள். நான் தாண்டா அந்த இட் இஸ் பிரசாந்த், அது வெரிஃபைட் ஆயிடுச்சு. சந்தோஷம். இனிமே கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அப்படி இல்ல, முக்கு செந்தில் அடிச்சுட்டு இருந்தானுங்க, இப்போ வீட்டுக்குள்ள கூட்டு போய் அடிப்பானுங்க. உறுதி அடி. ஆனா ஸோ மூவி பத்தி பேசலாம். ட்ரெய்லர், போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் எனக்கு என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியல. இது டைம் டிராவல் படமா, ஹர்பஜன் சிங் வராரு ஸ்போர்ட்ஸ் படமா, சந்தானம் 3 கேட்டிருக்கு காமெடி படமா, என்ன மாதிரி அப்படின்றது என்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கு. என்ன மாதிரி படம்? படம் இது ஒரு படம், இது ஒரு காமெடி படம், இது ஒரு நல்ல ஒரு படம், அருமையான ஒரு படம். நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. கண்டுபிடிக்க முடியாம இருக்கணும்ன்றதுக்காக தான் ட்ரெய்லர் கட் பண்றோம். ட்ரெய்லர் எதுக்கு கட் பண்றோம்னா கண்டுபிடிச்சிட்டா அப்படி இவன் ட்ரெய்லர்ல கதையை சொல்லிட்டான்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, இது என்ன மாதிரி படம் அப்படின்ற சுவாரஸ்யமாவது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த ட்ரெய்லர்ல கன்வே பண்ணுது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கூட எல்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க, இல்லை நீங்க கதையே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேற இன்டர்வியூஸ்ல எல்லாம். அது வந்து நாங்கள் ட்ரெய்லர் 1லயே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோமே. ட்ரெய்லர் 1 நீங்க பாத்துட்டீங்கன்னா மேபி மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரிவர்ஸ்ல போறது ஒரு இல்ல ட்ரெய்லர் 2 இப்போ ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் 1 இப்போ கோவிட் முன்னாடி, அதாவது போன ஆகஸ்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது ஷூட்டிங் முடிஞ்ச கையோட நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். மேபி ஒரு 11 months கேப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால 11 months என்ன ஒரு வருஷம் சொல்லுங்க, அது என்ன டீசெண்டா 11 months அந்த மாதிரி ஒரு வருஷம் ஆனதுனால கொரோனானால மறந்துட்டாங்க பொழுது. அந்த ட்ரெய்லர்லேயே நாங்கள் என்ன பண்ணிருந்தோம், அது கிட்டத்தட்ட ஒரு 15 million வியூஸ் போச்சு. அதுலேயே தான் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக டைம் மிஷின் எடுத்துட்டு பின்னாடி போகிறான், கல்யாணத்தை தடுத்தானா இல்லையா, இவ்வளோதான். இதுதான் கதை. இந்த கதைக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இதுல நடக்கிற கலாட்டாக்கள், காமெடிகள், இதை வந்து ஜாலியா சொல்லியிருக்கோம். அந்த அண்ணனோட கேரக்டர் பார்த்தோம் ட்ரெய்லர்ல, யோயோவா செம்ம வேற லெவல்ல. நான் தாங்க மெயின் இன்டர்வியூல சொன்னேன். அப்படியானே? 3 சந்தானம் மாதிரி 3 பிரசாந்த் இருக்காங்களா? அதாவது எப்படின்னா நான் ஆளே 3 மாதிரி தான் இருக்கேன். இல்ல என்னன்னா நாங்க பிரசாந்த் வந்து 3 ஆக்கிப்போம், 4 ஆக்கிப்போம், என்ன எல்லா இன்டர்வியூ கூட்டு போவோம், எல்லாம் பண்ணிடுவோம். மட்டும் கட்டாங்க நடிச்ச நிமிஷத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற நிமிஷத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில கேரக்டர் நானும் தான். ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கழுவி ஊத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலுமே வெக்கப்படாம அந்த உட்காரனா எதுக்கு இல்லை அந்த பட் அந்த தைரியத்தை நான் பாராட்டுன்ற மாதிரி. சரி என்ன காலகட்டத்தில் போன தலைவா என்ன போலாமா, எதை இன்டர்வியூமா, படத்தை பத்தி நல்லா பேசுவோமா அப்படின்னு. பட்டு ஒரு கேரக்டருக்கு வரும் விடுங்க, நமக்குள்ள கம்பெனி ரகசியங்கள் வச்சுப்போம். கேரக்டரா பாத்தீங்கன்னா பாய் பெஸ்டி, அதாவது பாய் இவர் பார்த்தோன்னா வச்சுங்க, அதாவது அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம், ஒரு சம்மந்தம் இருக்கா உங்களை பார்த்தா ஒரு பாய் பெஸ்டி மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கட்டிங்லாம் பண்ணிட்டு இது பார்த்தா இருக்கா? இல்ல அதுதான் பாய் பெஸ்டி. அதான் உண்மையும் கூட. அப்படியா இருந்தாதான் பாய் பெஸ்டியே. இல்ல அது தெரியல, நீங்க குவாலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த குவாலிட்டிஸ் இல்லாதவன் தான் பாய் பெஸ்டி. இல்ல இப்போ இந்த இடத்துலயே டைரக்டரே இப்படி பயங்கரமா இது பண்றாரு, சந்தானன் எப்படி விட்டு வச்சாரு உங்களை? சந்தானன் கேட்டாரு என்ன அது கொரோனா அப்படின்னு கேட்டாரு. இல்லைன்னா சைனால ஏதோ நோய் ஒன்று வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைலாக் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கோம். விஷ பூச்சிக்கு பதிலாக விஷ கொரோனான்னு ஏதோ போட்டு கொரோனா. அப்புறம் வந்து நாங்கள் வச்சது பார்த்தா தெரியுது கொரோனான்னு ஒன்று வருது. நாங்கள் நினைச்சு சரி எங்க சைனால தானே இருக்கு, இங்கெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அடுத்த 2ஆம் நாள் இங்கே வந்துருச்சாங்க, 3ஆம் நாள் சனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு டஃப்பான ஒரு டைம் தான். இந்த கொரோனா டைமை நம்ம கடத்தினது, நிறைய பேர் நம்மளை மிஸ் பண்ணி போனது, அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்தது. ஸோ இது டஃப்பான டைம்ஸ் தான். பட் நான் என்ன ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறேன்னா ஆஃப்டர் கொரோனா இப்போ இந்த படம் என்னை பொறுத்த வச்சு கொரோனா முடிஞ்சிச்சுங்க. இந்த தேர்ட் வேவ்லாம் வராதுங்க, அது வரக்கூடாது. நம்ம எண்ணத்தில் இருந்தால் அது வெளியில் வருங்க, எண்ணத்துலேயே இல்லை எல்லாரும் வராது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு இப்போ ZEE5ல ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஃபேமிலியோடு சில விஷயம் சூப்பர். ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா த்ரில்லர்னு போட்டு
ஒரு வயலில் வாசிச்சு கருகருன்னு காமிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே போய் 2.5 மணி நேரம் பார்த்து காது கண்ணு பூரா அவிஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு ஜான்ரால நம்ம முழுகிட்டோம். ஓகே ஐ மீன் நல்ல படம் அப்படின்னாலே அது த்ரில்லராக தான் இருக்கணும், ஹாரராக தான் இருக்கணும், இல்லை மர்டர் மிஸ்ட்ரியாக இருக்கணும், இல்லை ஒரு நைட்டில் நடக்கணும், நைட்டில் நடக்கணும். நல்ல கமர்ஷியல் படம், ஒரு காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, ஒரு வானத்தை போல இன்னைக்கு சொன்னோம்னா சிரிப்பானுங்க. பாட்மேன் ஒரே கிரிஞ்சு. ஏய் அந்த கிரிஞ்சு தாண்டா மக்களுக்கு பிடிக்கும். ஓகே எல்லா இப்போ விஸ்வாசம் பஸ் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு நான் இப்படி முன்னாடி ஒரு 4 பேர் போறானுங்க. ஐயோ மச்சான் என்ன படம் இன்னுமே இல்லை மச்சான் போச்சுடா தலை சொதப்பிட்டாரா அப்படிங்கிறான். எனக்கா பகீர்னை போச்சு. என்னடா படம் நல்லா இருக்கு, நாம எமோஷனலா வெளியில வர்றான், கூட இருக்கிற பையன்லாம் அழுது வர்றான், இவனு என்னடா இப்படி சொல்லிட்டு போறானுன்ட்டு. அப்ப என்ன அவன் ஆடியன்ஸ் கிடையாது. ஐ மீன் அவனும் ஆடியன்ஸ் தான், பட் பெருவாரியான ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ டிக்கிலோனால அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருவாரியான ஆடியன்ஸுக்கான எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ உங்க அம்மா உட்காந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா நாம் என்ஜாய் பண்றது மட்டும் படம் கிடையாதுல்ல. எஸ் அஃப்கோர்ஸ். இதுல என்ன விஷயம் அப்படின்னா தலைவன் ஒன்றும் படமே பார்க்கல. அந்த இந்த மூவியோட மிகப்பெரிய ஒரு ஆட் ஆன் வந்து யுவன் அந்த பாட்டு பார்த்தோம், வேற லெவலில். அவர் எப்பயுமே ரீமிக்ஸில் வந்து செம மாஸ் பண்ணிடுவார். இந்த படத்துக்கு அது கிடச்சிருக்கு. யுவன் உள்ள வர எப்படி உங்களுக்கு ஐடியா ஃபர்ஸ்ட் யுவன் தான் ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்லை வேற எதுவும் சஜஷன்ஸ்? யுவன் ஆக்சுவலாக அவர் சார் உள்ள வந்தது வந்து சினிஷ் நாவல் தான். ஓகே. ஏன்னா பலூன் படத்தில் வந்து ஒர்க் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். பலூனுக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா இப்போ சாண்டானா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட படங்கள் ரொம்ப மியூசிக் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு. எஸ். இப்போ ஏவன் எடுத்துக்கிட்டோம், பேரஸ் ஜெராட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அலிமாமாவெல்லாம் கண்ணாதான் ஹிட், சந்தோஷ் நாராயணன் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹி மேக் ஷூர்ஸ் தட் அவரோட படங்களில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கணும். ஸோ இப்போ திருப்பி ஒரு காம்போ, இப்போ டைம் ட்ராவல் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு விண்டேஜ் ஸ்டப்ஸும் உள்ளே இருக்குது அப்படின்றதுக்காக இது யார் பர்ஃபெக்டான ஒரு காம்போ? யுவன் சார் தான். ஏன்னா ஒரு எமோஷனல் வேல்யூவும் படத்தில் இருக்குது. அதுக்கு எல்லா இடத்துலையும் அது இல்லாமல் காம்போவும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, சந்தோஷம் சூப்பரான மியூசிக் டைரக்டர் தான், பட் யுவன் சாரோட காம்போ சந்தானமாக வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக டப்புன்னு அப்படியே வச்சு அப்படியே நேராக போய் சிங் பண்ணி கதை சொன்னோம். கதை சொல்லிவிட்டு அவர் வந்து யுவன் சார் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய காமெடி நீங்கள் வின்னர் படத்தே போட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் வந்து அவர் வந்து அவ்வளோதான் ரியாக்ஷன். மாங்கு கதை சொல்கிறேன், 2 மணி நேரம் கதை சொல்லி முடிச்சாங்க நைஸ் அப்படின்னாரு. அவ்வளோதான். எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு தலைவன் அப்படின்னு. ஓ நைஸ்ன்னு சொன்னாரா, அப்பயும் படம் ஹிட் அப்படின்னாங்க. அவ்வளோ தூரம். பட் எந்த அளவு ஒரு மியூசிக்கல் சென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் நீங்கள் பார்க்கலாம். அண்ணே நீங்க உங்க ரிவ்யூஸ் எல்லாம் சந்தானா கண்டிப்பா பார்த்துருப்பாரு. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த மூவிக்காவா இல்லை எப்போ நீங்க பார்த்தாலும் அதை பத்தி பேசியிருப்பார்ல. தில்லுக்கு திட்டம் ஏதோ ஒரு படத்தை ஃபைட் பண்ணியிருப்போம். அப்படி என்ன கிக் இன்னும் பஞ்சு பத்தலை அப்படின்னு ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அவரை மீட் பண்ணே கரெக்டாக சொன்னார். பிரசாந்த் ஆமாம் கரெக்டாக தான் சொன்ன, நீ பஞ்சு பத்தலை அவ்வளோதான். சரி இது என்னன்னா ஃபேக்காக எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அப்புறம் அது ஒரு விஷயம் சொன்னேன் ஏற்கனவே, பட் ஆனால் இது திருப்பி சொல்லணும் இங்கே சேனலுக்காண்டி. நான் கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த ஆள் போட்டு டார்ச்சரு, காலைல 8 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும். ஐ மீன் எடுத்து ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம பட்ஜெட் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பண்ணுற ஒரு படம் அப்படிங்கிறப்போ அப்போ ஒரு விஷயம் சொன்னார். அவர் விஷால் படத்தில் வந்து ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பத்தொட்டி. ஸோ ஒரு குப்பத்தொட்டிக்குள்ளே ஜம்ப் பண்ணி வெளியில் வர்ற மாதிரி ஏதோ சம்திங் சீன். அது எந்த படம் தெரியல, கரெக்டாக மறந்து போச்சு சொன்னார். ஸோ அப்போ இப்போ என்னென்னா இவர் குப்பத்தொட்டிக்குள்ளே ஜம்ப் பண்ணும்போது ஏற்கனவே அங்கே ஒரு 5 நாய் ஏதோ உள்ளே இருந்துருக்குது. அது போய் எக்ஸ்ட்ரா நாயெல்லாம் உள்ளே குதிச்சிருக்குதுங்க. ஷார்ட் அங்கே போயிட்டுருக்குது. அதில் வெறிநாய் என்ன சொரிநாய் என்னன்னு தெரியாது, எல்லாம் கடிக்கிறக்கு வருதான். நீங்கள் அதில் அந்த தொட்டிக்குள்ளே அப்படியே அந்த எல்லாம் விலக்கி விட்டுட்டு அந்த ஷாட்டுக்கு அப்படியே காமிக்கலாக வெளியில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வெளில வந்துடுறான். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு 5 நிமிஷம் சொன்னேன். அப்படி சிறப்பு. அண்ட் தென் இதில் ஹர்பஜன் சிங் வேற இருந்தார். அவர் ஹாக்கி பிளேயர்னால ஏதோ ஒரு பாஸ்ட்ல ஒரு ஸ்போர்ட் இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸ்போர்ட் மேட்டர் நீ கேட்காம விட மாட்டேன். எனக்கு அது தெரிஞ்சு ஆகணும். எனக்கு நீங்க உங்களோட புரிதலுக்கு அது என்ன ட்ரெய்லர் பார்த்து நான் என்னோட புரிதல் வந்து இவர் ரிவர்ஸ்ல போறாரு. மேபி இவரோட பிளேயரா, இவரோட கோச்சாவோ இல்ல அவர் கூட இருக்க ஃப்ரெண்டாவோ அவர் இருக்கலாம். அந்த ரிவர்ஸ்ல டைம் மிஷின்ல போய் அங்க ஏதோ ஆல்ரெடி நடந்த ஒரு சொதப்பலை சரி பண்ற மாதிரி கூட இருக்கலாமோன்னு தோணுது.
இந்த கதை நல்லா இருக்கு. வேற நம்ம பார்ட் 2 கதை பண்ணணும். என்ன நல்லா இருக்கு உண்மையாவே. ஏங்க நிஜமாவா? இல்ல நல்லா இருக்கிறது ஒரு ஏங்க. இதுதான் கதையா இல்ல வேற எதுவும் இருக்கா? ஒன்று 10ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆகுது, படம் பார்த்துங்க. ஒரு தேட்டர்னா கூட போகிறோம்ல, ஜி5 தான் வீட்டுக்கே வருது. படம் பார்க்க மாட்டேன்னா இன்டர்வியூலே படத்தை தெரிஞ்சுக்குவேங்கிற ஒரு சின்ன விஷயமா கேட்குறாங்க, நீங்கள் பாருங்க, பார்த்தா சின்ன சின்ன விஷயம் ஆர்வம் தான், ஒரு ஆர்வ கோளாறு. ஆர்வம் இருக்கிறது ரைட்டு தான், அதை நீங்கள் பார்த்துருங்க அப்படின்றேன் நான். அண்ணா அதுக்கு நான் விட்டுருங்க, இப்போ இந்த இன்டர்வியூ விட்டுருங்க. படம் ரிலீஸ் ஆகுதுல அன்னைக்கு காலையில எல்லாம் அண்ணன் சேனல்ல தான் இருப்பாங்க. அண்ணன் வேற நடிச்சிருக்கு. இல்லை நாங்கள் ஒரு பயங்கர ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறோம். அது ஒரு சர்ப்ரைஸ். எல்லாருமே வந்து காலையில் 100% ரிவ்யூ சேனலில் டிக்கிலோனா ரிவ்யூன்னு ஒன்று இருக்கு. ஓகே வெயிட் பண்ணுறோம். நானே வெயிட்டிங் அந்த ரிவ்யூக்கு பண்ணுறோம். ஓகே வேற ஏதோ இருக்கு. சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணது. அண்ணனை வந்து இன்னும் நிறைய படங்களில் நீங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக இது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டெபியூட்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப சீன் போடுறாரு. எப்படின்னா கால் ஷீட்லாம் பயங்கர பிஸியாக இருக்குது. அப்படிலாம் வெரிஃபைடு வேறு ஆயிடுச்சு. விளாலத்தில் கால் அடித்தேன், தலை இங்கே நெற்குன்றத்தில் இருக்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டாப்புல. இதே மாதிரி என்றைக்கும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இருப்பார்னு நம்புகிறேன். பார்ப்போம். கார்த்திக்கு தேங்க்ஸு. இது என்னென்னா ஒரு படம் அடுத்தது என்னை கூப்பிடலாம். ரெண்டாவது ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு. மெட்ராஸில் உங்களுக்கு உண்மையாக ஃப்ரெண்டு கிடைக்கிறதே கஷ்டம். கண்டிப்பாக ஜாலியாக உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிரிஞ்சாக இல்லாமல் ஈகோ இல்லாமல் போகிறது இருக்குல்ல, அதுவே கஷ்டம். அது சினிமாக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு ஒரு ஆஃபீஸு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு அப்படி. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சிறப்பு சிறப்பு. இது ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறேன். இப்போ என்னென்னா கார்த்தியோட அந்த கேங் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 4-5 பேர் ஒரு கேங் இருக்காங்க. மொத்தம் எல்லாம் சேர்த்திங்க ஒரு 50 டைரக்டர் வருவாங்க. இந்த 50 பேருமே இந்த சென்சிபிலிட்டியில் தான் இருக்காங்க. யாருமே எப்படின்னா நான் பயங்கரமான படம் பண்ணிட்டு எல்லாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணணுன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியில் இருக்கிற ஆட்கள். இது சினிமாவுக்கு கண்டென்ட்டாகவே, ஐ மீன் சொசைட்டியாகவே ரொம்ப நல்லது. நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த கேள்வியை கேட்காம இந்த இன்டர்வியூ முடிச்சோன்னா என்ன திட்டுவானுங்க. பாட்டில் கிரீன் அப்டேட் கொடுத்தீங்க வலிமைக்கு, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வரல. தயவு செஞ்சு இந்த இடத்துல சொல்லிருங்க, நான் இன்டர்வியூ 20 நிமிஷம்ல அரை மணி நேரம்னாலும் போடுறேன். இல்லை அது அஜித் சாரு ரோடு ரேசிங் பற்றிய படம். ஆனால் அது மட்டுமே படம் கிடையாது. என்ன குழப்பறீங்கன்னு அதான் சொல்கிறேன். இதுக்கு மேலே அதான் சொல்கிறேன். எங்க வேற கஷ்டப்பட்டு போதுமா? அதுதான். இது வாயை திறந்துடலாம், எனக்கு ரீட்வீட்ஸ் எல்லாம் வேணுட்டு தான் எழுதிடலாம். அப்புறம் செய்யறதெல்லாம் தாங்கணும்ல, அதனால முடியாது. சூப்பர்ண்ணே. பாருங்க, இப்ப இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன், அண்ணனோட சப்போர்ட்டர்ஸ் இது வரைக்கும் பெருசா நீங்க பண்ணல, பண்ணுங்க. இந்த இன்டர்வியூல பண்றீங்க, சிறப்பா பண்ணுங்க, செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்தியா கிளிட்ஸ் சார்பாக இந்த படம் வெற்றி பெற உண்டு, நீங்க நிறைய படங்கள் அடுத்தடுத்து உருவாக்க அண்ணன் டெபியூ அப்படியே தொடர்ந்து நிறைய படங்கள்ல நீங்க வரணும்ன்றது எங்களோட ஆசை. நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. போத்தீஸ் அண்ட் போத்தீஸ் வர்ணமகால் இப்போது குரோம்பேட்டையில். ஜவுளியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில். திருப்பிழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி.